ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு டிஆர்பிலேருந்து இடைநிலை ஆசிரியருக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணும்போது நிறைய ஆசிரியர்கள் நமக்கு வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணி வந்து பேசுகிறாங்க. அப்படி கால் பண்ணி மெசேஜ் பண்ணி பேசும்பொழுது அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன தீர்வு, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, சார் மெட்டீரியல் கொடுப்பீங்களா? மெட்டீரியல் எங்கிட்ட இல்லை சார், எங்கிட்ட ஸ்கூல் புக் இல்லை சார். சார் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் சார், என்னால் படிக்க முடியாது சார், என்னால் வந்து கொஞ்ச நேரம் தான் சார் படிக்க முடியும், நைட் டைமில் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன், அப்போ தான் படிக்க முடியும் சார், நான் பாஸ் பண்ணிடுவேன், நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் சார், எனக்கு 2 குழந்தைகள் இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது, அதை பார்த்துக்கவே எனக்கு டைம் சரியாக போச்சு, என்னால் படிக்கவே டைம் இல்லை சார், நான் என்னால் படிக்க முடியுமா சார், நான் கிளியர் பண்ணிடுவேனா சார், இந்த 3 மாதம் நான் படித்தா பாஸ் பண்ணிடுவேனா சார், இந்த மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டெஸ்ட் பேட்சுக்கு அந்த டேட்டில் அந்த டைமில் வந்து என்னால் சரியாக அட்டன் பண்ண முடியாது, அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அனைத்து கேள்விக்கு நான் விடை கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இடைநிலை ஆசிரியருக்கு 12 வைக்கிறோம். நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம டெலிகிராமில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. 100 நாள் வந்து நம்ம வந்து ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கோம். 6000க்கும் மேற்பட்ட கேள்விகள் கவர் பண்ண போகிறோம். 35 தேர்வுகள் வந்து நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்டில் 700 ரூபா வந்து பேமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். முழுமையான விவரங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்காக கொடுக்குறேன். ஸோ அந்த ஸ்டடி பிளானை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஷெடியூலை வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களால் வந்து அதை ஃபாலோ பண்ண முடியும். உங்களால் வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே படிக்கிறீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்யூலாம் இருக்குது, நான் ஒரு அகாடமிக்கு டைரெக்டாக போயிட்டு என்னால் வந்து படிக்க முடியாது சார், டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாது, நான் வீட்டிலேருந்தே எழுதிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி. ஸோ மெட்டீரியல் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் நான் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, மெட்டீரியல் அப்படின்னு ஒன்றும் தனியாக நீங்கள் தேட வேண்டியதில்லை. அதுக்கு வந்து நீங்கள் காசு செலவு பண்ணி வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நம்ம இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளி பாடப்புத்தகம் நம்ம தமிழக அரசால் கொடுக்கக்கூடிய அந்த பள்ளி பாடப்புத்தகமே உங்களுக்கு ஒரு சரியான ஒரு மெட்டீரியலாக இருக்கும். அதை தாண்டி எந்த ஒரு மெட்டீரியல் நீங்கள் தேடி அலைய வேண்டியதில்லை, ரைட்டா? ஆனால் எங்கிட்ட கையில் புக் இல்லையே சார், எங்கிட்ட வந்து நான் கலெக்ட் பண்ணலையே, எங்கிட்ட இல்லையே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சப்போஸ் உங்கள் இப்போ முடிஞ்சால் கூட கலெக்ட் பண்ணுங்கள். யாராவது தெரிஞ்சவங்ககிட்ட ஏதாவது ஸ்கூல் புக் கிடைக்குதான்னு பாருங்கள், வாங்கி படிங்க. அல்லது நீங்கள் சென்னை பக்கமாக இருந்தீங்கன்னா சென்னையில் கூட டைரெக்டாக போய் ஸ்கூல் புக்கு வாங்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அகாடமியில் SCRT புக்குன்னு சொல்லி பள்ளி பாடப்புத்தகத்தையும் அவங்க கட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா புக்கை போட்டு கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி புக்கு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் பள்ளி பாட புத்தகத்தை வாங்கி படிங்கன்றதான் என்னுடைய கருத்து. மெட்டீரியல் அப்படின்னு தனியாக நோட்ஸ் தேடி அலைய வேண்டாம், ரைட்டா? ஸோ எந்த ஒரு நோட்ஸுமே இடைநிலை ஆசிரியருக்கு பயன்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு பார்ட்டாக வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கோ அல்லது ஏதோ ஜஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணுமோ இல்லையா? ஆனால் ஒரு முழுமையான ஒரு மெட்டீரியல் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. பள்ளி பாட புத்தகத்தை தாண்டி எதுவுமே வந்து உங்களுக்கு அது யூஸ் ஆகாது, ரைட்டா? சும்மா ஜஸ்ட் வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம், ஓரளவு வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? அதனால் பள்ளி பாட புத்தகத்தை கலெக்ட் பண்ணுங்கள் அல்லது காசு கொடுத்து வாங்க பாருங்கள். அதுவும் முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அது லேப்டாப் இருக்குன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா PDF வந்து வெப்சைட்டில் ஸ்கூல் புக் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணியாவது நீங்கள் படிச்சுக்கலாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்வு, ஒரு போட்டித் தேர்வு, இப்போ முதல் முறையாக ஒரு நியமன தேர்வு வந்திருக்கு, இதை நம்ம ஃபோன்லேயே படித்து பாஸ் பண்ணிடுவோம், லேப்டாப்லேயே படித்து பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்றதுலாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ நீங்கள் ஹார்ட் காப்பியாக வாங்கி படிக்கிறது பெட்டர். அது கொஞ்சம் பணம் செலவாகலாம். அப்படி என்னால் சுத்தமாக வாங்க முடியல அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 6 to 10 வாங்கிக்கோங்க. இந்த 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு அது +1 +2 ஸோ இது கூட நீங்கள் வந்து வாங்க வேண்டியதில்லை. அட்லீஸ்ட் ஒரு PDF கூட நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். மொபைலில் கூட லேப்டாப்பில் கூட நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். சுத்தமாக என்னால் பணமே செலவு பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் 3ஆம் வகுப்புலேருந்து அல்லது 1ஆம் வகுப்புலேருந்து நீங்கள் 12ஆம் வகுப்பு வரைக்குமே ஸ்கூல் புக்கு இன்டர்நெட்டில் அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதிலே கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், ரைட்டா? சரி. இப்போ மெட்டீரியல் இல்லைன்னு சொல்லாதீங்க. பள்ளி பாடப்புத்தகமே உங்களுக்கு மெட்டீரியல். அது வந்து ஒன்று வாங்கணும். வாங்க முடியல அப்படின்னா இன்டர்நெட்லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அடுத்து நான் ஜாப்புக்கு போகிறேன் சார், வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஏன்னா வந்து 2013 10th பாஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பாஸ் பண்ணுவாங்க, எல்லாருமே ஏஜ் ஆகிருக்கும், கண்டிப்பாக மேரேஜ் ஆகிருக்கும், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. ஸோ குழந்தை குட்டிகள் இருக்கும், கட்டாயம் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். நம்ம வந்து ஜாபுக்கு போகிறோம். ஸோ ஜாபுக்கு போயிட்டே படிக்கிறதுனால கண்டிப்பாக வந்து படிக்கிறதுக்கான முழுமையான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் கிடைக்கக்கூடிய டைமை யூஸ் பண்ணி நம்ம படிக்க வேண்டியதான். நம்ம ஏற்கனவே ஒரு தகுதி தேர்வு பாஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கும் படிச்சிருப்போம், நமக்கு நாலேஜ் இருக்குது. மீதி நம்ம கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் நம்மளால் படிக்க முடியுன்ற நீங்களே வந்து ஒரு மோட்டிவேஷன், நீங்களே வந்து மனசுக்குள்ள நினைச்சிட்டு வந்து படிங்க. என்னால் முடியும் சார், நான் ஏற்கனவே தகுதி தேர்வு பாஸ் பண்ணியிருக்கேன், இந்த எக்ஸாம் என்னால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு மனசில் நினச்சி நீங்கள் கிடைக்கக்கூடிய டைமை யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ரைட்டா? ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் நான் சொல்கிறது அதுதான். ஸோ வீட்டில் இருக்கீங்க, வீட்டு வேலை செய்கிறீங்க, சமைக்கிறீங்க, சம்திங் ஏதோ ஒன்று செய்கிறீங்க, டைம் இல்லை, பட் இருந்தாலும் கொஞ்சம் டைம் இடையில கிடைக்குதுன்னா அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி கிடைச்ச டைமை விட இப்போ இன்னும் கூடுதல் டைம் கிடைக்க முடியுமா அப்படின்றத பாருங்கள். சின்ன சின்ன வேலைகளை வீட்டில் இருக்கவங்கள கூட நீங்கள் கொஞ்சம் செய்யுங்க, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் அவங்ககிட்ட டைம் வந்து சேவ் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூடுதல் டைம் ஒதுக்கி வந்து நீங்கள் படிங்க, ரைட்டா? படிக்க முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாவோ வேலைக்கு போயிட்டு தான் படிக்கிறாங்க. ஸோ
நாமளும் அவங்களோட சேர்ந்து படிக்கணும். பட் டைம் இல்லைன்னு சொல்லாமல் டைமை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஏதாவது சேவ் பண்ண முடியுமா, டைம் நம்ம படிக்கிறதுக்கு டைம் கிடைக்குமா, அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 3 மாதம் மட்டும் கொஞ்சம் டைம் வந்து படிக்கிறதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். ரைட்டா? ஸோ அடுத்தது நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறதே என்ன அப்படின்னா, ஸோ வேலைக்கு போய்ட்டுருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, அவங்களால வந்து டைரெக்டாக ஒரு கோச்சிங் சென்டர் போய்ட்டு வந்து டெஸ்ட் எழுத முடியாது, படிக்க முடியாது, டைம் இல்லை. ஸோ இதனால தான் நம்ம ஆன்லைனில் டெலிகிராமில் கொடுக்குறோம். அப்போ ஆன்லைன் டெலிகிராம் பிடிஎஃபாக நம்ம கொடுக்குறோம். அப்போ பிடிஎஃபாக கொடுக்கும்பொழுது அந்த பிடிஎஃப் வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு டேட் போட்டிருக்கிறோம், ஒரு ஷெடியூல் போடுறாங்க அப்படின்னா, ஒரு 100 நாளைக்கு போடுறாங்க அப்படின்னா ஒரு சிலபஸ் வைஸாக நம்ம போட்டிருப்போம், 3ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு அப்படின்னு. அந்த ஷெடியூலை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணி சரியாக நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டை வந்து எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு படித்த மாதிரி இருக்கும், அதை ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஷெடியூல் சரியாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஒர்த்தாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அந்த கொஸ்டின் பேப்பர் அங்கேயே தான் இருக்குன்றதுனால ஒரு நாள் முன்ன பின்ன ஆனாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமில் நீங்கள் அதை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட அந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ கரெக்டான டைமில் என்னால் டெஸ்ட் எழுத முடியல அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எப்போ விருப்பப்பட்டாலுமே நம்ம டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணுறவங்க அந்த பிடிஎஃபாக இருக்கும் டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீயும் அதில் தான் இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ இப்போ இடைநிலை ஆசிரியர்களுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. எல்லாருக்குமே ஆசிரியர் ஆகணும் ஒரு கனவு, ஒரு ட்ரீம். நான் ஏற்கனவே பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருக்கேன், கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணியிருக்கேன். பல வருடங்களாக இந்த படிக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இதில் நான் செலக்ட் ஆகி போகணும் அப்படின்ற ஆசை இருக்குது. பட் ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷன், இந்த மாதிரி ஜாப் போகிறது, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது, புக் இல்லை, நோட் இல்லை, மெட்டீரியல் இல்லை, ஏதோ ஒரு ரீசன் வந்து உங்களுக்கு தடங்களாக இருக்கும். அந்த தடைகளை வென்று நீங்கள் இந்த தேர்வில் வந்து சாதிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அதுக்கான ஏற்பாடுகளை மனசளவிலும் சரி, அதே மாதிரி இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலும் சரி, அதுக்கான முயற்சிகளை வந்து செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் வந்து வெற்றி பெறுவீங்க. மனசை தளர விட வேண்டாம். ஸோ டைம் இல்லை, மெட்டீரியல் இல்லை, அது இதுன்னு சொல்லி வந்து காலமும் கடத்த வேண்டாம். காலம் பொன் போன்றது. நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு, இப்பயே நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு 2-3 வகுப்பாவது படிச்சிருக்கணும். படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. நிச்சயமாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணுவீங்க. ரைட்டா? நன்றி, வணக்கம்.